அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு செல்வதுதான் நல்லது என தோனி தெரிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். தோனியுடைய இந்த கருத்து குறித்த முழுமையான விவரங்கள். அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணி தோனி தெரிவித்திருக்கிறார். சிஎஸ்கே அணியில் ஓட்டை விழுந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தனது கண் பார்வை நன்றாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓய்வு பெறும் வயது என்று ஒன்று இருப்பதாகவும் தோனி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு நகர வேண்டும் எனவும் தோனி சூசகமான ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன், வணக்கம். தோனி வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்து குறித்த முழுமையான விவரங்கள். ராமச்சந்திரன், வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் திரு தோனி பல்வேறு தகவல்களை மனப்பூர்வமாக பேசியுள்ளார். அதில் சென்னையினுடைய இரண்டாவது வீடு தமிழ்நாட்டின் தத்து மகன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவும் இல்லை எனவும், தல என எனக்கு கொடுக்கப்பட்ட செல்ல பெயரு மிகவும் பிடிக்கும் என்றும், விசில் குழு என்ற வாசகம் எனக்கு மிகவும் பிடித்த சொல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கண் பரிசோதனை செய்துள்ள அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு கண் சிறப்பாக இருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகையால் கண்களை மட்டுமே வைத்து என்னால் கிரிக்கெட் விளையாட முடியாது, உடல் தகுதியும் மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடினமான சூழ்நிலைகளில் சென்னை ரசிகர்களின் ஆதரவு எனக்கு கிடைத்துள்ளதாகவும், மேலும் IPL சென்னை அணியில் ருத்ராஜ் காயத்திலிருந்து மீண்டு வந்து விடுவார். இனி நேரத்தில் அணியின் தவறு அடைக்கும் வகையில் வீரர்களை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் பிரபல கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.